போகர் 7000 முதற்காண்டம். சரஸ்வதி கடாட்சம். இந்த ஒரு சக்தி இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு முட்டாள். உன்னியே சரஸ்வதியை தியானித்தூதி உறுதியாய் பெறுவதற்கு உண்மை கேளு. கண்ணியே சகல வித்தை தருந்தாய் நீயே, தயாநிதியே சிங்குவையில் தரிக்கும் தாயே. முன்னியே நீ பிரிந்தால் மோடனாவான், முனிந்த நீ முன்னின்றால் மூத்தனாவான். கண்ணியே போகசித்தி வாதசித்தி காயசித்தி யானசித்தி கடாட்சயன்னே. இந்த பதிவில் போகர் அனைத்து சித்திகளுக்கும் அடிப்படையான சரஸ்வதி தேவியின் அருளை பெறுவதன் ரகசியத்தை எப்படி விளக்குகிறார் என்பதை பார்ப்போம். நான் போகரின் மாணவன். என் விளக்கத்தில் ஏதேனும் பிழைகள் இருந்தால் மன்னிக்கவும். நம்மை மகா ஞானியாக மாற்றும் சக்தியும் மாபெரும் முட்டாளாக்கும் சக்தியும் ஒன்றுதான். அது எது தெரியுமா? போகர் இங்கே சரஸ்வதியை வெறும் கல்வி கடவுளாக கூறவில்லை. அவள் நமது நாவில் உறையும் பிரபஞ்ச ஆற்றல், சிங்குவையில் தரிக்கும் தாய் என்கிறார். இந்த ஞான ஆற்றலின் அதிர்வு நம்மை விட்டு விலகினால் நாம் அறிவற்றவர்கள் ஆகிறோம், மோடனாவான். அதுவே நம்முடன் இருந்தால் வாதசித்தி காயசித்தி போன்ற அனைத்தையும் அடையும் மூத்த ஞானி ஆகிறோம், மூத்தனாவான். போகரின் இந்த ஆழமான ஞான ரகசியத்தை தொடர்ந்து அறிய நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். இப்பாடலின் இறுதி நோக்கம் சரஸ்வதி தத்துவத்தை செயல்படுத்துவதே அனைத்து சித்திகளுக்கும் முதல் படி என்பதை உணர்த்துவதே. இந்த ஞான ஆற்றலை தியானத்தின் மூலம் எழுப்பும்போது ஒருவரின் புத்தி கூர்மையடைந்து வாதம் காயக்கல்பம் போன்ற கடினமான கலைகளின் சூட்சுமங்களை எளிதில் புரிந்து கொள்ளும் ஆற்றல் பிறக்கிறது. இதுவே இறுதியில் ஒருவரை பிரபஞ்ச உணர்வுடன் கலக்கும் ஞான சித்தி என்ற இறுதி நிலைக்கு அழைத்துச் செல்கிறது. ஞான சித்தி நன்றி. ஓம் சித்தர்கள் நமக. வாழ்க வளமுடன்.